வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சொல், அதாவது வார்த்தைன்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். உலகத்திலேயே பல கோடி உயிரினங்கள் இருக்கு. அதுல பேசுற சக்தி இருக்கக்கூடியது மனிதர்கள் மட்டும்தான். அந்த நம்ம பேசக்கூடிய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய சொல் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகளின் வெளிப்பாடு தான் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லுல நிறைய சொற்கள் உண்டு. நேர்மறை சொல், எதிர்மறை சொல், வசவு சொல், அவச்சொல், தீய சொல், தீய சொல், வாழ்த்து சொல், அந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. அதுல ஒரு சில சொல் வாழ்த்தும், ஒரு சில சொல் வீழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல் சொல்றதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த சொல்லும் போது அதற்கான வினை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பல முறை யோசிச்சு தான் நம்ம பேசணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சொல்ல அவ்வளவு தூரம் யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். இந்த சொல் என்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி. கத்தி பழத்தையும் அறுக்கும், கழுத்தையும் அறுக்கும். அது யார் கையில இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அது மாதிரிதான் சொல்லும். எந்த இடத்துல எந்த மாதிரி சொற்களை நம்ம பிரயோகிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வியாபாரத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, உறவுகள்கிட்டையும் சரி, ஒரு சொல் சொல்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சுட்டு சொல்லணும். வாயில வந்ததெல்லாம் நம்ம பேசிட்டோம்னா அது வார்த்தை அல்ல, சொல்ல அல்ல. அதனால நாம ஒரு சொல் சொல்றோம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப நொந்து போயிருக்கிறார் வாழ்க்கையில, நல்ல மேல இருந்தவர் கீழே வந்துட்டாரு. அப்போ அவருக்கு ஆறுதலான சில வார்த்தைகள், நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகள், இந்த காலம் இப்படியே போயிடாது, மறுபடியும் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் வருதுங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவர் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யலான்னு ஒரு மனசுல ஒரு தைரியம் வரும். அந்த மாதிரி சொல்லணும். ஆனா அந்த மாதிரி ஆயில்கிட்ட, அந்த நொந்து போன ஆள்கிட்ட போய் நம்ம நேர்மறையான எதிர்மறையான வார்த்தைகளை போய் நம்ம சொன்னோம்னா அவங்க ஒன்னா நம்ம தாக்கக்கூடும், இல்லைன்னா கண்டபடி எதிர்வினை ஆற்றக்கூடும். சில நேரங்கள்ல தற்கொலை கூட செஞ்சுக்க முயற்சிக்க பண்ணுவாங்க. அதனால நம்ம சொல்லக்கூடிய சொல் யாருகிட்ட, என்ன, எப்படி, எங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யோசிச்சு தான் சொல்லணும். அதுக்குதான் சொல்லுவாங்க, வாயிலிருந்து வெளிவந்த ஒரு சொல்லுக்கு ஒரே அர்த்தம் தான். ஆனா வாயிலிருந்து வெளிவராத சொல்லுக்கு பல அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல சில முனிவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நீண்ட காலம் மௌனம் இருப்பாங்க. மௌனம் இருந்துட்டு அவங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வீரி இருக்கும். அது எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த பக்தர்கள். இதை ஏதாவது ஒரு வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வீரிய முக்கிய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது யாரா இருந்தாலுமே ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிறது வயது நிறைந்தவர், 70-80 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலயோ, நிறைய காசு இருக்குது அப்படிங்கிறதுனாலயோ அவர் பெரிய மனுஷனா ஆகிட முடியாது. பின்ன எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அப்படி யார் ஒருத்தர் செய்யறாரோ அவரு தான் பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு நான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அந்த மாதிரி இருக்கிறவர், அவர் எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி படைச்சவரா இருந்தாலும் சரி, அவருடைய அந்த சொல்லுக்கு சமூகத்துல மதிப்பு இருக்காது. ஆகினால சார் இதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியமா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வியாபாரத்துக்கு பேரே பொய்ன்னு தான் வச்சிருக்காங்க. பொய் பேசினா தான் வியாபாரம் பண்ண முடியும். நிறுவனங்கள் பொய் சொல்லித்தான் காசு பார்க்குது. பெரு நிறுவனங்கள்லாம் பொய் சொல்லி ஏமாத்துது. அதையே அவ்வளவையே நம்ம கிட்ட அரசியல்வாதிகள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய விலை மதிப்பிட முடியாத வாக்குகளை வாங்கிட்டு போறாங்க இல்லையா. அந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கையில பொய்ங்கிறது 2 கலந்து இருக்குது. இதுல போய் எப்படி சார் முடியும் அப்படின்னா, எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, எந்த தனிப்பட்ட நபரா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, வெளிப்படை தன்மையோட டிரான்ஸ்பரண்டா, நேர்மையா, உண்மையா பேசுற சொல்லுக்கு ஒரு சக்தி உண்டு. அது வியாபாரத்துல இருந்தாலும் சரி, நிறுவனத்துல இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில இருந்தாலும் சரி, அது நீடித்து நிலைக்கு இந்த மாதிரி வார்த்தைகள். அதனால சொல்லை சரியாக கையாள தெரிஞ்சவன் துன்பமின்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான மனிதனாக வாழ்றான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லின் உஷ்ணம் தாங்காமல்
தற்கொலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தைக்காக கொலை செய்த ஆட்களையும் பார்த்திருக்கோம். ஒரு வார்த்தைக்காக பிளவுபட்ட உறவுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். இங்க நிறைய இருக்குது. ஒரு சொல் சூறாவளியை போல நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அதுக்கு மறைந்த அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். மாணவர்கள் சமுதாயத்துல அருமையான ஒரு வார்த்தையை விட்டுட்டு போனார். திங்க் பிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய வினை புரிந்தது மாணவர்கள் மத்தியில். இன்னைக்கும் அதை நோக்கி தான் மாணவர் சமுதாயம் போயிட்டு இருக்குது. இதுக்கு ரொம்ப சரியான நாம இத்தனை நான் சொன்னேன் இல்லையா, நேர்மறை சொல், எதிர்மறை சொல், வசவு சொல் அப்படிங்கிறது. இதுல நாம நேர்மறையான சொற்களை கையாண்டோம்னா நம்ம வாழ்க்கையும் சரி, நம்மளோட சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார். அதுல 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கியிருக்கிறார். அவரு தான் மின்சார விளக்கு கண்டுபிடிச்சாரு, சுவிட்சஸ் கண்டுபிடிச்சாரு, திரைப்பட கருவி கண்டுபிடிச்சாரு, இந்த நம்ம இபி மீட்டர் கண்டுபிடிச்சாரு, கரண்ட் கண்டுபிடிச்சாரு, சிமெண்ட் காங்கிரீட் கண்டுபிடிச்சு, இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை சின்ன வயசுல எப்படி இருந்து தெரியுங்களா? அவங்க அப்பா கார்பெண்டர், அம்மா டீச்சர். அவர் ஸ்கூலுக்கு போனதே எத்தனை நாள் தெரியுங்களா? 3 மாசம் தான் ஸ்கூலுக்கு போனார். ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க. ஏன், என்ன காரணம்னா, அவருக்கு இயற்கையிலேயே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு கிளாஸ்ல. வாத்தியாருக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்குது. இது பையன் மூளை கோளாறு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு கேள்வி கேட்ட பையனுக்கு மூளை சரியில்லைங்க, அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு எதிர்மறையா சொல்லி ஒரு லெட்டர் எழுதி பையன்கிட்டயே கொடுத்து விட்டாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன்ட்டு. அவன் அம்மாட்ட கொடுத்து, அம்மா இது என்னம்மா இப்படி சார் என்ன எழுதி கொடுத்துருக்காருன்னு. அந்த அம்மா அவங்க அம்மா டீச்சர், குழந்தைகிட்ட சைக்காலஜிக்கலா எப்படி அணுகணும்னு தெரியும். அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ நல்லா படிக்கிறியா, எதிர்காலத்துல நல்ல பெரிய ஆளா வருவ, பெரிய விஞ்ஞானியா வருவா அப்படின்னு சொன்னதா சொல்லி அவங்களே வீட்டுல தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சின்ன வயசுலயே வீட்லயே லேப்லாம் செட் பண்ணி நிறைய ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ அவருடைய வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமாக இத்தனாயிரக்கணக்கான மனித குலத்துக்கு தேவையான இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மூலமாக இருந்தது தாயினுடைய நேர்மறையான சொல் தான். அந்த சொல் அன்னைக்கு அந்த அம்மா சொல்லலைன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிற ஒரு ஆள் கிடைச்சிருக்க மாட்டார். அவர் கண்டுபிடிச்ச இத்தனை உபகரணங்களை நம்ம பயன்படுத்தி இருக்க மாட்டோம். அதனால நம்ம வாழ்க்கையில நேர்மறையான சொற்களை கடைபிடிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சரி சார், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னா, சொல்றது ஈஸி சார், அது பிரகாரம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, பழம் இருக்குது, காய் இருக்கு, எதை எடுப்பீங்க? பழம் தான் எடுப்பேன். அப்போ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா, காயை விட்டு பழம் எடுக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி தீய சொற்கள், வசவு சொற்கள் இதெல்லாம் விட்டுட்டு நேர்மறையான சொல்லை எப்போ நீங்க கையாள தொடங்குறீங்களோ, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் மேலும் மேலும் சிறப்படையும். நன்றி, வணக்கம்.